நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கவிதலட்சுமி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கும் வாய்ப்பளித்த அதன் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதாவது கிரகங்கள் ரீதியாக பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அதே மாதிரி பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. அதே மாதிரி அந்த பாவகத்துக்கு உண்டான கிரக காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த மூணு விஷயம் ஒருவரோட ஜாதகத்தில் நன்றாக அமைந்தால்தான் அந்த சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சூரியன்னா தந்தையாரை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன்னா தாயாரை குறிக்கக்கூடிய காரக கிரகம்னு சொல்கிறோம். செவ்வாய்னா சகோதரத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சொல்கிறோம். புதன் அப்படிங்கிறது நட்பு, காதல், இளைய சகோதரி அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அடுத்து குரு அப்படின்னா குழந்தை பேர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளை குறிக்கக்கூடிய காரக கிரகம் குரு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே சுக்கிரன் அப்படின்னு எடுத்தால் சகோதரிகள், மனைவி சம்பந்தப்பட்டது, பண விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன்னு சொல்கிறோம். அடுத்தது சனி அப்படின்னா தொழில் காரகன், இல்லை நமக்கு ஒரு வேலையால் அமையணும்னா அது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சனின்னு சொல்கிறோம். இப்போ ராகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா போக காரகன் சொல்கிறோம். கேது அப்படிங்கிறது மோட்சக்காரகன் அப்படிங்கிறது இயல்பாக நம்ம ஜோதிடத்தில் பயன்படுத்தக்கூடிய பேசிக்கான காரகத்துவங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லக்ன பாவம் அப்படிங்கிறது ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லக்னம் அப்படிங்கிறது வலிமையாக இருந்தால் தான் அந்த ஜாதகர் அவருடைய அந்த வாழ்நாளில் என்னென்ன சுக துக்கங்களை அனுபவிப்பார் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ அந்த லக்னாதிபதி மிகவும் நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகர் வெற்றி அடைவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரக கிரகம் ஒன்று இருக்குது, அது சூரியன். அடுத்தது இரண்டாம் பாவத்துக்கு நம்ம வரவு, இந்த தன வரவு அப்படின்னு சொல்கிறோம். குடும்ப உறுப்பினர் புதுசாக வர்றது, இல்லை குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு பணம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு காரகத்துவமான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ இரண்டாம் பாவத்துக்கு காரகத்துவ கிரகம் குரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுக்கிரனையும் எடுத்துக்கல, ஏன்னா வரவு அப்படிங்கிற எடுத்துட்டாவே பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டாவே சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. அப்போ இரண்டாம் பாவத்துக்கு குரு சுக்கிரன் அப்படிங்கிறது காரக கிரகமாக இருக்குதுங்க. அடுத்து மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது செவ்வாய் சகோதரத்தை குறிக்கிறதுனால மூன்றாம் பாவத்துக்கு காரக கிரகம் செவ்வாய். அதே மாதிரி இப்போ ஒரு இளைய சகோதரம், இல்லை இன்னொன்று படிப்பு சம்மந்தப்பட்டது, ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணுவோம். அந்த மூன்றாம் பாவத்துக்கு காரக கிரகம்னு எடுத்துட்டோம் புதன் அப்படிங்கிறது அங்கே உள்ளே வர்றாரு. இதே நான்காம் பாவம்னு எடுத்துட்டோம்னா சந்திரன் நான்காம் பாவத்துக்கு காரக கிரகம். அதே போல் சொத்துக்கள் ரீதியாக நான்காம் பாவத்தை எடுக்கிற போது சுக்கிரன் அப்படிங்கிறது காரகத்துவ கிரகமாக அங்கே வந்துடுது. அப்போ நான்காம் பாவத்துக்கு சந்திரனும் சுக்கிரனும் காரகத்துவ கிரகங்களாக அமைந்து விடுகின்றன. அடுத்து ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிற விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற போது அங்கே காரக கிரகம் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது. அப்போ குரு ஐந்தாம் பாவத்துக்கு காரக கிரகம். அடுத்து ஆறாம் பாவகம். ஆறாம் பாவம் ஐயா சொன்னார், சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம் சொன்னார். அதே மாதிரி ஆறாம் பாவத்துக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது வந்தாவே அங்கே சனி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். அப்போ ஆறாம் பாவத்துக்கு காரகத்துவமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சனி. அதே மாதிரி ருண ரோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுக்கு காரகத்துவ கிரகம் அப்படிங்கிறது செவ்வாயும் சனியும். அடுத்து ஏழாம் பாவம் கலசரஸ்தானம், அதுக்கு ஒரு காரக கிரகம் அப்படிங்கிறது பெண்களான செவ்வாயாகவும் ஆண்களுக்கு சுக்கிரனாகவும் நம்ம விதிச்சிருக்கிறோம். அப்போ ஏழாம் பாவத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் காரகத்துவ கிரகங்கள். எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவு, அப்போ இன்சூரன்ஸ் இது சம்மந்தப்பட்டது, திடீர் புதையல் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எட்டாம் பாவகம். அந்த எட்டாம் பாவத்துக்கு ஒரு காரகத்துவமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வர்றார். அடுத்தது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பிறவியில் நமக்கு இனி வரும் காலங்கள் நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கணிக்கக்கூடிய பாவகம் அந்த பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகம். அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு காரகத்துவ கிரகமாக எது வருதுன்னா குரு தான் வருது. அடுத்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு காரக கிரகம் எல்லாம் தெரிஞ்சது சனி. அது போக சூரியனும் வலிமையாக இருக்க வேண்டும், குருவும் வலிமையாக இருக்க வேண்டும். அப்போ பத்தாம் பாவத்துக்கு காரக கிரகங்களாக குரு, சனி, சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் வருகின்றன.
அடுத்து 11ஆம் பாவம் லாபஸ்தானம் சொல்றோம். அந்த 11ஆம் பாவத்துக்கு காரக கிரகம்னு பார்த்தோம்னா குரு தான் முதன்மை பெறுகிறார். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். அப்ப லாபஸ்தானத்துக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது குரு. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் பொதுவா இருந்தாலும் அதுக்கு சனி அப்படிங்கிறத காரகத்துவ தன்மையை பெறுது. அப்ப 12ஆம் பாவத்துக்கு சனி அப்படிங்கிறது காரக கிரகம்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஒவ்வொரு பாவகத்துக்கு காரக கிரகம் இப்ப பார்த்துருக்குறோம். இப்ப அதிகபட்ச காரகத்துவங்களை பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தான். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு காரகத்துவ குரு, 5ஆம் பாவ காரகத்துவம் பெறக்கூடியது குரு தான். 9ஆம் பாவ பாக்கியஸ்தானத்துக்கு குரு தான் வருது, லாபஸ்தானத்துக்கு குரு தான் வருது, தொழில் ஸ்தானத்துக்கு குரு தான். அப்ப 5 பாவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரக கிரகம், முதன்மையான கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த குரு தான். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல அந்த குரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா தான் அந்த ஜாதகர் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இணைந்து அது முன்னுக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அடுத்த 5 பாவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய குரு, இந்த இருவருமே முதன்மையான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கருதலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரகோ பாவநாசி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அந்த காரகத்துவ கிரகம் அதே பாவகத்துல இருக்கிற போது அந்த பாவகம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத காரகோ பாவநாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெண்ணுக்குன்னா 7ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்குதுன்னா அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு சிறப்பா இருக்காது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ரூல். இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரண ஜாதி, இப்ப நான் போன வாரம் பார்த்த ஜாதகம் தான். இப்ப ரிஷப லக்னம், அவங்களுக்கு 9, 10க்கு அதிபதியான சனி 12ஆம் பாவத்துல நீசத்தன்மையில் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் பாவத்துக்கு பாவத்துல குரு ஆட்சி பெற்று பலமாக இருக்குது. 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்துச்சு. இப்ப இவர் 9, 10க்குரிய பாவ கிரகமான சனியும் தொழிலுக்கு காரகத்தன்மை வகிக்கக்கூடிய சனியும் 12ஆம் பாவத்தில் நீசம் பெற்றிருக்குது. அப்ப இப்ப என்னன்னா நமக்கு அவர் தொழில் சார்ந்தது கஷ்டப்படுவாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா 9, 10 தொடர்பு 12ல நீசம். ஆனா அப்படி இல்லைங்க. ஏன்னா 9, 10 சம்பந்தப்பட்டு 12ல நீசமா இருந்தனால அந்த 12ஆம் பாவ காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகி அவர் வெளிநாட்டுல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு சிறப்பாக கொடுத்திருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த 11ஆம் பாவ காரகத்துவ குரு வலிமை பெற்றிருப்பதும் 4ஆம் பாவக அதிபதியான சூரியன் 2ஆம் பாவத்தின் தொடர்பில் இருந்து அவர் சொத்துக்கள் மூலமா நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருச்சு. அப்ப ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு வாழ வைக்கும் அப்படிங்கறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு 10 days முன்னாடி ஒரு கணவன் மனைவி ஜாதகம் வந்துச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கணவர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அவர் கேட்டை நட்சத்திரம் அந்த சந்திரன் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆணுக்கு 5ஆம் பாவ அதிபதியான குரு 3ஆம் பாவத்துல மகரத்துல நீசத்தன்மை பெற்று இருக்குது. இப்ப நம்ம பேசியிருக்கிறோம் 5ஆம் பாவ அதிபதி குரு. ஏன்னா குழந்தை பேருக்கு முதன்மையான காரகிரகம் குரு அப்படின்னு பேசியிருக்கிறோம். அப்ப அந்த குரு 3ஆம் பாவத்துல நீசத்தன்மையா இருக்குது. அடுத்து வாழ்நாள்ல அனுபவிக்கக்கூடிய யோகங்களை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் பாவகம். அந்த 9ஆம் பாவத்துடைய சந்திரனும் நீசம் பெற்ற அமைப்பு. அப்படிங்கிற போது இது ஆணுடைய ஜாதகம். பெண்ணுடைய ஜாதகத்துல பாருங்க, இவர் ஆண் 23/12/1973ங்க. அப்ப இந்த அமைப்புல இருக்குது. சரி, ஒய்ஃபோட ஜாதகம் கொடுங்கன்னு அது வாங்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆகஸ்ட் 1985 கடக லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் நீசத்தன்மையா இருக்குது, மகரத்துல குரு நீசம் பெற்று அமைந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே இந்த மனைவிக்கு பார்த்தா 5ஆம் பாவக அதிபதியான செவ்வாயும் லக்னத்துல நீசம் பெற்ற அமைப்பு. அதே போல பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குருவும் நீசம் பெற்ற அமைப்பில் இருக்குது. அதே போல கணவருக்கும் 5ஆம் பாவக அதிபதியான குருவும் 9ஆம் பாவக அதிபதியான சந்திரனும் நீசத்தன்மையில் இருந்ததுனால 21 வருடங்கள் ஆச்சு இவங்களுக்கு கல்யாணமாகி இதுவரைக்கும் குழந்தை பேரு கிடைக்கவே இல்லை. அப்ப இனிமா கிடைக்குமா அப்படின்னு ஒரு பிரசன்னம் வச்சு பார்த்தோம்னா அதுலயும் 5ஆம் பாவக அதிபதியாக சனி அதுவும் நீசத்தன்மையா வந்ததுனால இனி வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். அப்ப கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே அந்த பாவகத்தன்மையில மெயினா குடும்பஸ்தானம், அடுத்தது குழந்தை பேருக்குண்டான ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அந்த 3மே கொஞ்சம் வலிமையா இருந்தா தான் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொஞ்சம் கண்காணிச்சு. ஏன்னா நட்சத்திர பொருத்தம் மற்ற கிரக அமைப்புகளை நம்ம பார்த்து பண்ணினாலும் இந்த பாவகம் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த கணவன் மனைவி ஜாதகத்துல பாருங்க 5ஆம் பாவக அதிபதி 2மே நீசத்தன்மையா இருந்திருக்குது. பாக்கியஸ்தானம் சொல்ல விட 9ஆம் பாவ அதிபதியுமே 2 பேருக்கு நீசத்தன்மை. அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையில
அடுத்த முயற்சி எது எடுத்தாலும் தடை. அந்த குழந்தை பேருக்குள்ள ஆர்வம் கூட கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா 21 வருடம் ஆகி அவங்க மனசு உடஞ்ச நிலையில தான் இருந்தாலும் ஒரு தத்தெடுக்க கூட அவங்க தயாரான மனநிலை இல்லை. அப்படிங்கிற போது அந்த 9ஆம் பாவம், அந்த பாக்கியஸ்தானம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடை செஞ்சிருக்குது. அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அடுத்து இப்போ தனுசு லக்ன ஜாதகம் 1984 9ஆம் பாவ அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் நீசத்தன்மையாக இருக்குது. அப்போ அவர் உட்காந்து எழுதும் போதே கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் தகப்பனார்னால உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிருக்காரு, இல்லை அவருனால உங்களுக்கு அந்த தகப்பனார்னு சொல்கிறக்கே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கூச்சமாக தான் இருந்திருக்கும், அந்த அளவுக்கு அவரோட நிலைமை இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆமாங்க அவர் எப்படியுமே பாட்டிலோட தான் இருப்பார். அப்படிங்கும்போது எனக்கு அவர் மேலே வெறுப்புணர்ச்சி தான் இருக்குது. அப்போ அவருனாலே எனக்கு ஒரு கௌரவமோ இல்லை அவர்னால உதவிகளோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ தனுசு லக்னத்துக்கு பாவக அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் பாவகம், அதோட அதிபதி சூரியனும் நீசத்தன்மை பெற்றதுனால அந்த தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருக்கு டோட்டலாகவே மைனஸை கொடுத்துருச்சு. அப்படிங்கிறது நம்ம ஒரு மிகச்சிறந்த கருத்தை எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஜாதகம் பாருங்க, தனுசு லக்னம் தான். லக்னாதிபதியான குரு 12ஆம் பாவத்தில் கேதுவோட இணைவு. செவ்வாய் 5ஆம் பாவக அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகத்தில் நீசத்தன்மை பெற்று இருக்குது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் ஜாதகம் இல்லை, பெண் ஜாதகம் தான் இருந்துச்சு. இவங்களுக்கு 15 வருடங்களாக குழந்தை பேரு கிடையாது இது வரைக்கும். அந்த 5ஆம் பாவக அதிபதி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல் ஒருவருக்கு காரகத்துவ கிரகமும் பாவகத்துவ கிரகமும் இணைந்து 2 பேருக்குமே ஏதோ ஒன்று யோகத்தில் இருந்தால் கூட அந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 5 பாவங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகின்ற அந்த குருவானவர் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் 6, 8, 12 இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பெருசாக பொருளாதார உயர்வு வர்றதில்லை. இப்போ ஒரு மனைவி ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கடகத்தில் குரு உச்சமாக இருக்குது, கணவர் ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு இருக்குது. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவருக்கு பார்த்தீங்கன்னா யோகமான தசா புத்திகளை யோகமான விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் மனைவி குரு உச்சமாக இருந்து யோகாதிபதியாக வந்தாலும் கூட அவங்களுக்கு கணவர் விரயஸ்தானத்தில் குரு இருந்ததுனால இவர் சம்பாதிக்கிற காசு எல்லாமே அந்த கணவர் செலவழிக்கக்கூடிய நிலையை கொடுத்துருச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு குரு உச்சம், அதுவும் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். அந்த அம்மா 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சமாக இருந்தும் கூட அவரோட கணவருக்கு குரு அந்த அந்த பெண்ணோட குருவுக்கு 12ஆம் பாவத்தில் மறைந்து இருந்ததுனால இந்த பெண்ணோட காசை பூரா அந்த கணவர் செலவழிக்கக்கூடிய நிலையை கொடுத்துருச்சு. அப்போ நம்ம ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பொருத்தம் பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சுக்கிறோன்னாலும் நம்மளுடைய குருவும் அவங்களுடைய குருவும் 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வலிமையான குருவாக இருந்தாலும் கூட அந்த 6, 8, 12 மறைஞ்ச குரு அவங்களுக்கு விரயத்தையும் இழப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ குரு அப்படிங்கிறத லக்னமாக வச்சும் கூட நம்ம பலன் பார்த்து தான் பொருத்தங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியாக இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்தது இப்போ குரு சந்திரன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க மேலே ஒரு பாசமாக இருக்கக்கூடிய நிலை. ஒருத்தருக்கு பேசிக்காகவே குரு சந்திரன் இணைவோ குரு சந்திரன் பார்வை செய்யக்கூடிய அமைப்புலையோ இருந்தது அப்படின்னா அவங்க குழந்தைகள் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவங்க அப்படியே தியாகமே செய்வாங்க குழந்தைகள். எனி டைம் 24 மணி அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இதை யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வகையில் ஒரு கணவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தனுசு லக்னம், கடகத்தில் குரு உச்சம், சந்திரன் லக்னத்தில் இருக்குது. அப்போ குரு சந்திரன் பரிவர்த்தனை இது 8ஆம் பாவத்தில் இருக்குது அப்படிங்கிறது அது இருந்தாலும் கிரக சேர்க்கைக்கு மட்டும் நான் பலன் சொல்லிக்கலாம். அப்போ அந்த குரு சந்திரன் தொடர்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது ஆண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் நீசமான குரு சந்திரன் கூடவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த 2 பேருமே குழந்தைகள் மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த எல்லளவு மாற்றம் இல்லை. ஆனால் மனைவி ஜாதத்தில் நீசமான குருவாக இருந்து சந்திரன் தொடர்பு இருக்கிறது. அந்த அம்மா எவ்வளவுதான் பாசமாக இருந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தா கூட அந்த குழந்தைகளுக்கு அந்த தாயினுடைய வழிகாட்டுதல் தவறாத்தான் போய் முடியுது. அதே போல் அவங்க அப்பா உச்ச குருவாக இருந்து பரிவர்த்தனை சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய ஐடியாஸ் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற. அப்போ ஒரு நீசம் பெற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த வளர்ச்சியை கொடுக்க தடை செய்கிறது. அதனால் யாரு கூட நம்ம பழகினாலும் இல்லை ஒரு கணவன் மனைவி பொருத்தம் பார்த்தாலும் குருவோட நிலைமையை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 7 நிமிஷம் 70 நிமிஷம் விட்டாலும் பேசுவீங்கப்பா.
மிக மிக அற்புதமாக பேசிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற கோயிலவாணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.